காவிரி பிரச்சனை பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. தமிழ்நாட்டிலையும் சட்டமன்றத்திலையும் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. கர்நாடகா ஒரு பக்கம் அணை கட்டணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்னதான் தீர்வு? இல்லை, இப்போ இது தமிழ்நாடு அரசு இவ்வளோ மெத்தன போக்காக இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக என்னன்னா, காவிரி பிரச்சனை தொடங்கின போதே எப்பவுமே ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்குமே காவிரி பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துலையும் ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு பகிர்ந்தளிக்கணும். உச்சபட்சமாக ஆகஸ்ட்டில் தாங்க 45 டிஎம்சி தண்ணி நமக்கு கொடுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஹாராங்கி, கேஆர்எஸ் இருக்கக்கூடிய 4 அணைகள்லையுமே அரௌண்ட் 68 70 டிஎம்சி தண்ணி தேக்கி வச்சிருக்காங்க. அவங்க சொல்கிறது பொய். தேக்கினால தானே ஓவர்ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் தானே தண்ணி வருது. ஸோ கர்நாடகா பொய் சொல்லுதுன்னு தெரியுது, காலங்காலமாக நம்மளை வஞ்சிக்குதுன்னு தெரியுது. ஒவ்வொரு தேர்தலையும் கர்நாடகாவில் இருந்தால் தண்ணி நாங்கள் இந்த காவிரி உரிமையை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தான் ஓட்டே கேட்குறாங்க. இந்தியாவுக்கு 70 வருஷமா எதிரின்னு சொல்லிட்டு இருக்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நதி ஓடிட்டு இருக்கு, சிந்து நதி ஓடிட்டு இருக்கு. 5 நதிகள் சேர்ந்து ஒரு இடத்துல சங்கமிச்சு பாகிஸ்தானுக்கு போகுது. இந்தியாவினுடைய ஒரு 70 ஆண்டு எதிரின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுக்கே நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் தண்ணி கொடுத்துட்றோம். இன்டர்நேஷனல் லா படி அதை கொடுக்கணும். ஆனால் ஒரு சொந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இவ்வளோ பெரிய அரசியல் நடக்குது. பெரிய போர் வரும்போது கூட, கடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் போது கூட நம்ம செக் டேம் மாதிரி கட்டி பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்கூடாதுலாம் சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு அரசியல் அமைப்பும் அதை வேணும்னு சொல்லலை. அது மனித நேயத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னாங்க. அண்ணனும் அதை தான் சொல்லியிருந்தார். பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்கணும், அவங்கள இதை நம்மளை தாக்குனதே ஒரு அரசாங்கம், ஆனால் பாதிக்கிறது மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு இதை கொடுத்துருந்தாரு. காவிரி முதல்ல நதி பகிர்வு அப்படின்னு வரும்போதே, இப்போ நைல் நதி நம்ம சர்வதேச நெறிப்படியே நதியோட பகிர்வு முறையில் ஒரு நதி தொடங்குற இடத்த விட நதி எங்கே போய் முடியுதோ அந்த நிலப்பரப்புக்கு தான் அதிகமான உரிமை இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் காவிரி நதி நீரை பொறுத்தவரையும் 29 லட்சம் ஏக்கர் நம்ம காவிரி நதி நீரை மட்டும்தான் நம்பி இருக்கு. ஈவன் விவசாயத்துக்கு மட்டும்தான் அது பயன்படுதானா இல்லை, இதை தாண்டி இயற்கை சுற்றுச்சூழல் சார்ந்தும் நதி நீர் ரொம்ப முக்கியம். போய் கடலில் கலக்கிறதுலேருந்து அங்கே உள்ள உயிரின பாதுகாப்பு வரை எல்லாமே நதி நீர் அடங்கிதான் இருக்கு. ஈவன் இப்போ கர்நாடகா, இப்போ நான் இங்கே ரொம்ப ஒரு குறையா பார்க்கறது, ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது இங்கே இப்போ ஆளுங்கட்சி. ஏன் சொல்றேன்னா, இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதுல்ல, நம்ம கர்நாடகா நதிநீர் பிரச்சனை ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கங்களேன். ஒரு சின்ன விஷயத்தை நமக்கு உரிமைப்பட்ட ஒரு 405 டிஎம்சி நமக்கு தேவை. தீர்ப்பாயம் 1990 ஜூன் 2 நினைக்கிறேன் ஆரம்பிச்சப்ப நமக்கு கலைஞர் அவர்கள் போய் நமக்கு டிஎம்சி, அது 305 டிஎம்சி வேண்டியதா 305 டிஎம்சி போய் வழக்கு போட்டு கேட்டாங்க. ஆனால் 205 டிஎம்சி தான் கொடுக்க சொன்னாங்க. அதுக்கே அவ்வளோ கொந்தளிச்சு அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணி 1990 அங்கே மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையே நடந்துச்சு தமிழர்களை. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க. காவிரி நீரால் ஒரு வாழ்வாதாரத்தை பெறக்கூடிய ஒரு மாவட்டத்தை சார்ந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சீர்காழி என்கின்ற காவிரி கடைமடை வடிகால் இடத்து எங்கள் இடத்துல தான் வடியுது. பூம்புகார் எங்கள் ஊரில் தான் வடியுது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காவிரி தண்ணி வராதனால இன்றைக்கி குருவை சாகுபடியே போயிடுச்சு. ஆட்சி மாறுது, காட்சி ஒன்றும் மாற மாட்டேங்குது. இன்றைக்கி வறண்டு தான் போயிருக்குது. இன்றைக்கி கேட்டால் பார்த்தீங்களா, எங்கள் ஐயா போய் கேட்டாங்க, அதுக்கே அங்கேருந்து இயற்கையாக மழை பெஞ்சு வெள்ளத்தை திறந்து விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இங்கேயே மழை பெய்யுது, எங்கள் அண்ணன் ஆட்சி வந்தாங்க மழை பெய்யுது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அறியாமையின் வழிபாட்டில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது மக்களுக்கான ஒரு மாற்றத்தை தருமா அப்படிங்கிறதுலாம் முதல்ல யோசிச்சு பார்க்கணும். பொதுமக்களாக பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்னு கிடையாது, எல்லாருமே இங்கே நம்ம எல்லாம் பொதுவானவங்க தான், எல்லாம் மக்கள் தான் இங்கே. சரிங்களா, அவங்களும் அங்கே இருக்கவங்களும் மக்கள் தான். நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையை அவங்களும் கொஞ்சம் நினைக்கணும். அவங்க எப்போவுமே அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை மட்டுமே என்றைக்குமே பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. காலங்காலமாகவே நம்ம போராடி தான் நம்ம உரிமையை கேட்க வேண்டியிருக்கு. இது உங்களுக்கே மக்களுக்கே எல்லாமே தெரியும். ஆரம்ப காலத்துலேருந்தே நம்மளுடைய உரிமையை கேட்குறதுக்கு நம்ம போராட வேண்டியதாக இருக்குது. அதே காலகட்டத்தில் நம்ம காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்களும் சரி, நம்மளுடைய தலைவர்களும் சரி, எல்லாருமே போராட்டத்தினால தான் அந்த காவிரி உரிமையை நம்ம கேட்டு பெற வேண்டிய நிலைமை இப்போ வரைக்கும் நம்ம இருக்கிறோம். இப்போ புதுசாக வந்திருக்க தாவேக அரசா மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜயும் அவரும் இதை முன்னெடுத்து அவர் தான் நிற்கணும். நீங்கள் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டு இருக்கீங்கன்னு தெரில. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு மக்கள் நம்பிக்கையாக தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க, பதவியில் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் நம்ம தமிழக மக்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இது பெரிய துரோகம் தான், என்னை பொறுத்த வரைக்கும் துரோகம் தான். இவர் கண்டிப்பாக அவர் தான் முன்னாடி எடுத்து எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி அவர் தான் முன்னாடி எடுத்து இதை கொண்டு போயிருக்கணும். ஆனால் ஏன் இந்த அளவுக்கு இன்னும் மௌனம் காக்குறாரு என்னன்னு தெரில. இது நடத்த வேண்டிய இதுவும் நிலைமையை வந்திருக்காது. உங்களுக்கே தெரியும், தமிழக மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க.
இந்த மாதிரி ஒரு சிறு சிறு கட்சிகளும் சரி, ஒரு பெரிய வளர்ந்த கட்சிகளும் சரி, நாங்களாம் வந்து நிற்கிறோம் அப்படின்னா, ஒன்றா நிற்கிறோன்னா இது வந்து அவருக்கான ஒரு இதுதான் ஏமாற்றம் தான். நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நான் போயிருக்கேன். அங்கே வந்து அவங்க எந்த கட்சியை சார்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சார்ந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சேர நின்று அவங்களுடைய மாநிலத்துக்கான உரிமைக்காக போராடுவாங்க. ஆனால் இங்கே அந்த மாநில உரிமையை எப்படி மாற்றிட்டாங்கன்னா திரிசாவுக்கான போராட்டமாக மாற்றி இங்கே வந்து திமுக தாவேகா இவங்க அந்த பிரச்சனையை வந்து மடைமாற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய எழுச்சியோட, ஏன்னா நாம தான் பாதிக்கப்படுறோம், கர்நாடகா பாதிக்கப்படல, நாம தான் அதிகப்படியாக இந்த இடத்துல பாதிக்கப்படுறோம். நமக்கான உரிமை தான் காவிரியில் அதிகமாக இருக்குது. ஏன்னா காவிரி நதி வந்து நம்மை தான் வளப்படுத்துது. நம்முடைய இடங்களில் தான் ரொம்ப கிலோமீட்டர் அதிகமாக பயணித்து கடலில் சேர்க்குற இடம் நம்மளோட தமிழ்நாடு. இது மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட இந்த பிரச்சனை இது பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்துன்னு இருக்குது. இது அரசியல் மூலிமா இதில் தீர்வு காணும் அப்படின்ட்டு நம்ம நம்பின்னு இருக்க முடியாது. இந்திய தேசிய அரசியலும் இதுக்கு எப்போவுமே ஒத்து போகாது. இந்திய தேசிய கட்சிகளும் இதுக்கு எப்போவுமே ஆதரவாகாது. இதில் ஒரு விளையாட்டை தான் விளையாடும். அது வந்து தமிழ்நாட்டில் இருக்க திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்க கர்நாடகாவில் இருக்க அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்காங்க. ஆனால் இந்த ஒற்றுமை இங்கே இல்லை. இதை வைத்து அரசியல் பண்ணுறதை தவிர்த்து விவசாயிகள், ரெண்டு பக்கத்தில் இருக்க விவசாயிகள் உட்காந்து பேசுகிறாங்க, மக்கள் உட்காந்து பேசுகிறாங்க. அதாவது எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாத விவசாயிகளும் மக்களும் உட்காந்து பேசுகிறாங்க. இதை தீர்க்கக்கூடிய விஷயந்தான். இதில் வந்து மத்திய அரசு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க, ஒரு பக்கம் நின்று பேச மாட்டாங்க. அவங்க வாக்கு அரசியலை நோக்கி பயணிக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் இருந்ததுன்னா காங்கிரஸ்க்கு எதிராக அங்கே போராட்டம் பண்ணுறது, இங்கே தமிழ்நாட்டில் டிஎம்கே இருந்தால் டிஎம்கே எதிராக இங்கே போராட்டம் பண்ணுறது, அந்த இடத்துல பிஜேபி இருந்தால் காங்கிரஸ் அங்கே போராட்டம் பண்ணோம், இந்த இடத்துல காங்கிரஸ் இல்லைன்னா காங்கிரஸ் இங்கே போராட்டம் பண்ணோம். எல்லா தேசிய கட்சிகளும் இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் ஆதாயம் தான் தேடுறாங்களே தவிர, இதே வந்து கர்நாடகாவில் அவங்க போய் அந்த விஷயத்தை பண்ண மாட்டாங்க. அப்போது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பர்சன்டேஜில் தண்ணி ஷேர் பண்ணிக்கணுன்றதா இன்டர்நேஷ்னல் லா. அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா ஃபாலோ பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு தண்ணி அங்கே நீங்கள் வந்தாலும் கூட அது வெள்ள காலத்தில் மட்டும் தான் நமக்கு தண்ணி கொடுக்குறாங்களே தவிர செக் டேம் கட்டிக்கிட்டு அவங்க வந்து அதை பிடிச்சி வச்சுட்டு அவங்க பயன்பாட்டுக்கு படுத்திக்கிறாங்க. கர்நாடகாவில் எல்லா விதமான பயிர்களும் விளையுதா? கிடையாது. அப்போ நீங்கள் ஆந்திராவையும் தமிழ்நாட்டையும் டெல்டா மாநிலங்களையும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெற்களஞ்சியங்கள் சொல்லக்கூடிய இடங்களை தான் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தண்ணியை வச்சு குடிக்கிறதுக்காகவும் மற்ற பயன்பாட்டுக்காகவும் எடுத்துக்கிட்டு, ஆனால் ஒரு முதன்மையாக தானியமாக இருக்கக்கூடிய அரிசியை விளைய வைக்கிறதுக்கு நமக்கு தண்ணி கொடுக்காமல் போனால் வறட்சி வந்தால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்குது, அதுக்கு அடுத்தது உங்களுக்கும் தான் பாதிப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம அரிசியை ஏற்றுமதியோ விளைபொருட்களை ஏற்றுமதியை வந்து கர்நாடகாவுக்கு தடை பண்ணணும். இந்த மாதிரி காலத்தில் அவங்க எப்பெல்லாம் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அப்போ இங்கேருந்து ஒரு லாரி கூட பழத்தை எடுத்துக்கிட்டோ இல்லை தானியங்களை எடுத்துக்கிட்டோ போகக்கூடாது. உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ரூட் மூலமா நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு வாங்க, ஆனால் நாங்கள் கொடுக்க மாட்டோன்ற நிலைப்பாட்டுக்கு வரணும். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், அரசாங்கம் கர்நாடகாவுக்கு ஒரு மூட்டை தானியம் கூட கொடுக்க மாட்டேன்ற நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட வந்து ஆகணும். கேரளாவும் இதை தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு எல்லா விதமான தானியமும் கேரளாவில் விளைஞ்சிடுமா? கிடையாது. வெறும் டீயும் காஃபியும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சோத்துக்கு அப்போ தமிழ்நாட்டுக்கிட்ட வந்து தான் ஆகணும். அப்போ விளைய வைக்கிற நம்மக்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நியாயமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இதை விளைய வச்சு நம்ம மட்டும் தான் வச்சுக்கிறோம்னா கிடையாது, அண்டை மாநிலங்களுக்கு கொடுக்குறோம். ஆந்திராவிலேருந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு தமிழ்நாட்டு பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. இது வெறும் அரசியலாக தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அது வந்து நல்லதான்னு கேட்டால் கிடையாது. இது போல் இந்த நதிகள், ஜீவ நதிகள் வற்றி போச்சுன்னா பாலைவனமாக மாறிடும். அப்போ இது தமிழ்நாட்டுக்கு பாதிப்புன்னு சொல்லி அவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பாதிக்க போகிறது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தென்னிந்தியா முழுக்க இந்த பாதிப்பு இருக்குன்றதான் என்னுடைய கருத்துங்க. ரொம்ப நன்றி. கேட்டு ஜெயிக்கக்கூடிய கட்சி உங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்க. நம்ம அதனால தான் என்ன சொல்கிறோம், இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் சட்டமன்ற கட்சிகளை மட்டுமே இவங்க வந்து அரசியல் கட்சிகளாக கன்சிடர் பண்ணுறாங்க. தாவேகா கவர்மெண்ட் அப்படி இருக்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இல்லாமல் மக்கள் மன்றத்தில் போராடக்கூடிய நூற்றுக்கணக்கான இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க, இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டு வந்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய யாரும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ இல்லை. ஆனால் மக்கள் மன்றத்தில் பல லட்சக்கணக்கான ரூபாயை வந்து காவிரி உரிமைக்காக அந்த கஷ்டத்துலையும் இப்போ இருக்கக்கூடிய எல்லா கொங்கு இளைஞர்கள் எல்லாம் எங்கேருந்து வர்றாங்க? பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து பஸ் எடுத்து கார் எடுத்து வர்றாங்கன்னா காவிரி உரிமைக்காக தான். இவங்க வந்து சட்டமன்ற கட்சிகளும் நாடாளுமன்ற கட்சிகளை மட்டுமே அரசியல் கட்சிகளாக கன்சிடர் பண்ணுறதுங்கிறது தமிழகத்துக்கு கர்நாடகா செய்கிறத விட பெரிய துரோகங்க விஜய் அரசு செய்யக்கூடிய. இதுக்காக தான் நாங்கள் வந்து ஏற்கனவே சொன்னோம், ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுன்னா என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் 8 கோடி பேர் வந்து காவிரியை திருப்பி தரணும்னு யாரும் போராட முடியாது, வீதிக்கு வர முடியாது. ஆனால் 8 கோடி பேரும் ஏதோ ஒரு வகையான அரசியல் பின்புலனோடு இருக்கிறாங்க.
ஸோ எல்லா அரசியல் கட்சிகளையும் நீங்கள் கூப்பிட்டு பேசிட்டீங்கனாலே தமிழ்நாடு கூடி பேசுது, தமிழ்நாடு ஒன்றா இருக்குதுங்கிறது தான் அதோடைய பொருள். இப்போ தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற கர்நாடகா வர 13ஆம் தேதி பந்துங்க, கர்நாடகா முழுக்க பந்து. அதில் பிஜேபியும் கலந்துக்கும், காங்கிரஸும் கலந்துக்கும், அந்த மாந்தியான்னு சொல்லக்கூடிய விவசாய அமைப்பும் கலந்துக்கும். ஸோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி விவசாய அமைப்புகள் எல்லாமே ஒன்றா நின்று தண்ணி கொடுக்க மாட்டேன்னு நிற்கும் பொழுது நீ மட்டும் சட்டமன்ற கட்சி நாடாளுமன்ற கட்சிகளை மட்டும் அரசியல் கட்சிகளாக கன்சிடர் பண்ணி எப்படி காப்பாற்ற முடியும்? நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கிறது எல்லாரும் போய் விஜயை பார்த்து செல்ஃபி எடுக்கணுங்கிறதுக்கு இல்லை. நாங்கள் அங்கே அவங்களுடைய ரசிகர்கள் கிடையாது. இது தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனை. 800 கிலோமீட்டர் டிராவல் ஆகக்கூடிய காவிரி 420 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் தான் டிராவல் ஆகுது இல்லையா? அங்கேருந்து ஆத்தூரில் தொடங்கி நொய்யலாறும் கூட கிளையாக இருந்தாங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நொய்யலாறு, அது இதில் இருக்கக்கூடிய பவானி ஆறு, இதெல்லாமே காவிரியுடைய கிளையாறுகள் தான். ஸோ ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஜீவாதாரமாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் தமிழக அரசு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெடியான ஸ்டெப் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த இது. அதுக்காகத்தான் தமிழ்நாடு அரசு அதை செய்யலை. தாவேக அரசுக்கு அது குறித்த புரிதல் இருக்குதான்னு தெரியல. நீர்வளத்துறை அமைச்சர் அதை பற்றி பேசினாலே எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துக்குவாருன்னு எஸ்கேப் ஆகுறாரு. நீ ரீல்ஸ் போடுறதை விட்டுட்டு உங்கள் விவசாயி யாராவது, உங்கள் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க விவசாயி யாராவது இருந்தாங்கன்னா காவிரி தண்ணி வராமல் நீங்கள் என்ன பாதிப்பு அடைஞ்சிங்க அப்படின்னு நீங்கள் முதல்ல கேட்டு பார்க்கணும். காவிரி முதல்ல தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் ஓடுது, கர்நாடக மாநிலத்தில் எத்தனை கிலோமீட்டர் அப்படி ஓடுதுங்கிறத பார்க்கணும். ஒரு ஆறு எந்த இடத்துலேருந்து உற்பத்தியாகி வருது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை மக்கள் அதனால் பயன்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி நீங்கள் மேகதாதுல அணை கட்ட போகிறேன், கட்டியே தீருவேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினோட தலைவராக இருக்கிற ஆனால் விஜய் அவர்களுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் உண்மையான காங்கிரஸ், ஆனால் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் தலைவர்கிட்டே நீங்கள் பேச்சு சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்த முடியாதா? நீங்கள் ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஒரு ஆண்மையில் ஒரு ஆட்சியாளராக நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க? அதான் நம்மளுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் பார்த்தா கத்தி படத்தில் தண்ணிக்காக போராடினாங்க, விவசாயம் மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி விவசாயி பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பாதிப்படைகிறாங்க. அது சம்மந்தமாக யாரையும் வழக்கு போடல, யாரையும் கேஸ் நடத்தி அவங்கள தண்டனை வாங்கி கொடுக்கல. ஆனால் இங்கே தமிழர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு டக்குன்னு ஒரு இன்வால்வ் ஆகி அந்த பிரச்சனையை மக்கள் திரள் கூட்டமாக கொண்டு போக மாட்டோம். இங்கே ஆளுங்கட்சியோட என்ன குறையா நான் பார்க்குறேன்னா, 2 வருஷத்தில் ஒருத்தவர் திரையிலேருந்து கட்சி ஆரம்பித்து தொடங்கி 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சுருக்கக்கூடிய இவர் எவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தை கூட்டி எவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இந்த பிரச்சனையை எவ்வளோ பெரிய பேசு பொருள் ஆக்கலாம். அவரோட கூட்டணியில் தானே காங்கிரஸ் இருக்குது, அதே காங்கிரஸ் தானே அங்கே ஆளுது. அப்போ இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து அங்கே தண்ணியை திறந்து விடலாம். அது அந்த ஒரு முயற்சியே இவங்க எடுக்க மாட்டாங்க. அது சம்மந்தமாக எதுவுமே பேச மாட்டாங்க. இப்போ இவங்களை எடுத்துக்கங்க, இந்த கட்சிகள் எதிர்கட்சியாக கூட இல்லை, அவங்க ஒரு சின்ன கட்சியை தான். இவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆளுங்கட்சி இதில் சும்மா இருக்கு. அதுவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிரதிநிதி அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் சும்மா இருக்காங்க. இதை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்டில் கூட பாருங்களேன், சில கோடிகள் ஒதுக்கியிருக்காங்க நெல்லை கொள்முதல் பண்ணுறதுக்கு. என்னென்னா தார்பாயை போட்டு இது பண்ணுமா, ஏன் குடோன் வைக்கலாம்ல? குடோன் வைக்கிறதுக்கு அவங்க விவசாயத்துக்கு இங்கே அவங்க விவசாய நெல்லை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அந்த நெல்லை விளைவிக்கிற விவசாயிகளுக்கும் ஒரு உரிமையை வாங்கி கொடுக்க முன் வர மாட்டாங்க. இதில் வேற நான் தமிழ்நாட்டு மக்களோட செல்ல பிள்ளைன்னு வேற சொல்லிக்கிறாங்க. அந்த கருத்தெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்க செல்ல பிள்ளையாவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த களம்னு வரும்போது ஒரு போராட்டம் உரிமை குரல்னு வரும்போது மக்களோட சேர்ந்து மக்களை கூட்டி நின்னுங்க. இப்போ அவர் கூப்பிட்டாருன்னா எவ்வளோ பெரிய கூட்டம் வருமா வராதா? இவ்வளோ 1.5 கோடி கிட்ட ஓட்டு வாங்கி ஆட்சி பிடிச்சிருக்காரு. அப்போ அவர் எவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டி இதை உரிமை கொள்ள மாற்றி எவ்வளோ பெரிய அழுத்தத்தை கொடுக்கலாம் ஆட்சிக்கு. அதை அவர் பண்ண மாட்டாருங்கிற ஒரு மிகப்பெரிய குறை இருக்குது. அதை தாண்டி இங்கே நதி நீர் பிரச்சனை பகிர்வு அப்படின்னு வரும்போது மேகதாதுல அணை கட்டணும்னா ஏற்கனவே அங்கே பல அணைகள் கட்டி தான் நமக்கு தண்ணியை வர விடாமல் பண்ணுறாங்க. கிருஷ்ணசாகர் அணையாக இருக்கட்டும், ஏரங்கி அணையாக இருக்கட்டும், மற்ற கபினி அணைகள், ஏமாவதி அணைகள் எல்லாமே. இப்போ இன்னொரு அணையும் கட்டி இதையும் முடக்க தான் பார்க்குறாங்களே தவிர நமக்கு நதி நீர் வரவே வராது. அதுதான் உண்மை. இது வரைக்கும் தீர்ப்பாயம் அமைச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆணையம் அமைச்சு எவ்வளோ பிரச்சனை பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நதி நீரை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ உச்சநீதிமன்ற உத்தரவு போட்டாலும் சரி, தீர்ப்பாயம் உத்தரவு போட்டாலும் சரி, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அது மதித்து அவங்க கேட்டதே இல்லை. அவங்க இவ்வளோ தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னப்பே உடனே ஒரு போராட்டம் பண்ணிடுவாங்க. அந்த பக்கம் அந்த போராட்டத்தை
ஆளுங்கட்சிகள் இது கண்டுக்க மாட்டாங்க, அதை ஆதரிக்க செய்வாங்க பத்தாதுக்கு. ஆனால் நம்ம சைடு நம்ம ஒரு மக்களை ஒன்றிணைஞ்சு அதை போராட்ட குரலாக கூட மாற்றுறதுக்கு ஒரு பெருந்திரள் கூட்டம் கூட மாட்டேங்குது. அது ஒரு உண்மையிலே ஒரு இழிவான செயலாகவே நான் பார்க்குறேன், ரொம்ப குறையவே பார்க்குறேன். ஸோ அது குறித்த நடவடிக்கைகள் எடுக்காத பட்சத்தில் முதல்ல நம்ம கர்நாடக அரசை கண்டிக்கிறோட தமிழக அரசை ஃபஸ்ட்டு கண்டிக்க வேண்டியது இருக்குது, மத்திய அரசை கண்டிக்க வேண்டியது இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியான்னா இந்தியா எல்லாருக்குமான நீரை பகிர்ந்து கொடுக்கறதுக்கான முடிவை எடுக்கணும். இது ஏற்கனவே நிறைய நடந்தது தான், உங்களுக்கு எல்லாம் ஹிஸ்ட்ரி தெரியாமல் கிடையாது. அதை காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம், ஒழுங்காற்றுக்குழு, உச்சநீதிமன்றம், மத்திய அரசுன்னு எது சொன்னாலும் கர்நாடக அரசு கேட்காதுன்னா அது வந்து அவங்க என்னன்னு கேட்குறாங்க, என்ன செஞ்சிருவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன செஞ்சிருவோன்னு அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்லணும், அதிகாரத்தில் இருக்கிறவங்க இதுக்கு உடனே செவி சாய்க்கணும். அதான் நம்ம அந்த அனைத்து கட்சி சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. அவங்க எல்லாரும் இந்த கூட்டமைப்பு தொடர்ந்து போராட்டம். இன்னைக்கு அனைத்து கட்சி சார்பாக இந்த கூட்டம் நடந்துச்சு. இது அடுத்த முன்னெடுப்பாக நீங்கள் என்ன பண்ணலான்னு இல்லை, அதுதான் இப்போ வந்து அடுத்த ஏற்கனவே தலைவர் வந்து பிரியவம்சோட தலைவர் டாக்டர் ஐயா வந்து டெல்லி போவோம் ஏன் வாட்டாள் நாகராஜ் தான் 100 பேரை கூப்பிட்டு முழக்கம் போடணும், எல்லையில் நின்று மிரட்டணும் வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டிலையும் அதை தாண்டி வன்முறைகள் எல்லாம் பார்த்து தான் தமிழ்நாடு இன்னைக்கு இந்த இடத்த அடைஞ்சிருக்கு. அதனால எந்த பாஷை அவங்க கேட்குறாங்களோ அந்த பாஷையில் பேச நம்ம தயாராக தான் இருக்கிறோம். காவிரி என்பது கர்நாடகம் தோன்றுவதற்கு முன்பு தமிழர்களின், காவிரிங்கிறது தமிழோட பேருங்க. குடகு, அங்கே இருக்கக்கூடிய பிரம்மகிரிங்கிற பிளேசஸ்லாம், பிரம்மகிரின்னா என்ன கன்னட மொழியில் இருக்குதா? அது பிரம்மகிரி பியூரா தமிழ் மொழியில் இருக்குது. ஸோ ஒன்றுபட்ட தமிழகமாக இருந்த பொழுது குடகுன்னா என்ன, குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதான்னு ராமராஜன் பாடுனது கேட்குதோ அப்படின்னு கர்நாடகத்தில் பண்ணல, தமிழில் தானே பண்ணார். வான் பொய்த்தாலும் தான் பொய்க்காத காவிரின்னு தமிழர்கள் தானே பட்டின பாடல்கள் எழுதுனாங்க. ஸோ கர்நாடகத்தை விட தமிழகத்துக்குத்தான் பண்பாட்டு ரீதியாக வரலாற்று ரீதியாக காவிரியில் உரிமை அதிகம், ஜியாகிரபிக்கலாகவும் உரிமை அதில் தான் அதிகம். அதனால் இதில் எந்த எல்லைக்கும் நாம் சென்று காவிரி உரிமையை ஏற்கனவே போராடி பெற்றதான், புதுசாக போராடல, போன வாரம் தொடங்க. இது ஏன் நான் எங்களை இந்த அளவுக்கு வளர விட்டாரு, இந்த வரை நிற்க விட்டார், எங்களை இந்த அளவுக்கு வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுற அளவுக்கு விட்டார். நீங்கள் தான் வந்து ஒரு முதல்வர்னா என்னது, தமிழ்நாட்டு முதல்வர்னா எப்படி இருக்கணும், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முன்னாடி இருந்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு எந்த ஒரு காவிரி உரிமை காலங்காலமாக தடுக்கப்பட்டே வருதுன்னா, இப்போ நமக்கு கேட்டு தான் போராடி தான் வாங்க வேண்டியிருக்கு, அந்த நமக்கான உரிமையை வாங்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம வாழ்வாதாரம் என்னது, நமக்கு வந்து முருகை சாகுபடி, நெல், அதை நம்பி தான் நம்மளுடைய தமிழருடைய வாழ்வும் எல்லாமே இருக்குது. இப்போ எந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியும் சரி, எந்த ஒரு அடிப்படை ஒரு வேலைக்கு போகணுன்னாலும் சரி, எந்த ஒரு பசின்ற ஒன்று இருக்கும்ல, எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பசின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த பசி இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மனிதனாக பிறந்து வளர்ந்த வரைக்கும், தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் பசி தான், அது எல்லாமே உணவு சாப்பிட்றது தான். அப்போ நமக்கான வந்து அதுக்கான நீர் ஆதாரன்றது நீரின்று அமையாது உலகன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கான அடிப்படை தேவையான நீர் தான், அதை நம்ம கேட்டு தான் நம்ம உரிமைக்காக நிற்கிறோம். இப்போ இதை வந்து அவரை வந்து கர்நாடக அரசு வந்து புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கவங்க மக்கள் தான், அவங்களும் மனிதர்களாலும் புரிஞ்சுக்கணும். மனிதாபிமான அடிப்படையில் கொஞ்சம் இது பண்ணி நம்மளை மதித்து, கொஞ்சம் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு அங்கே வந்து நீர் ஆதாரம் வேணும், அங்கே வந்து அவங்களும் மக்கள் வாழணும்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் இறங்கி வரணும். இது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். கட்டவே மாட்டோங்கிற முடிவை அவர்களும் ஒப்புக்கொள்ளும் வரை, மத்திய அரசும் தீர்க்கமாக சொல்லும் வரை போராடியே தீரணும்னா அதற்கு தயாராக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இருக்கு. தமிழ்நாடு ஒரு புறம் வந்து சட்டப்பேரவையில் வந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, ஒரு புறம் எல்லா சட்டப்பேரவையிலும் இது குறித்து விவாதமும் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னும் தமிழக அரசு என்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுக்கணும்? அவர் இப்படியே உட்காந்துருக்காரு, இப்படியே மேலே பார்த்து உட்காந்துருக்காரு, எதுக்கு பாட்டுருக்காருன்னு தெரியல. தனி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இங்கே பாருங்க, இதுதான் முதல் தீர்மானம் மேகதாதுக்காக. யூ வாண்ட் மோர் எஃபெக்டிவ் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் கடந்து தாங்க இன்னைக்கு ஒழுங்காற்றுக்குழு ஆணையம் நடந்துச்சு. நாங்கள்லாம் ரயிலை மறைச்சு கைதானோம். காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு நாங்கள் புதிய தமிழ்ச்சி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் போராடி தலைவர் உட்பட கைதானோம். 91 போராடிட்டு இருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் காவிரிக்காக போராடி, திமுக அதிமுக ஆண்ட கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அந்த ஒழுங்காற்று ஆணையம் சொல்லக்கூடியதை, உச்சநீதிமன்றம் சொன்னதை இவங்க நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றி என்ன பண்ண போறீங்க? தீர்மானம் ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு பேச மனம் இல்லாத நீங்கள், உங்களுடைய தீர்மானம் எப்படி இருக்கும்? தீர்வை என்னதான் பண்ணணும்? பாருங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சியையும் அழைக்கணும். முதலமைச்சருடைய தலைமையில் பிரதமரை சந்திக்கும். இதுக்கு ஒரே முடிவுங்க, ஒரே இந்தியாவுக்கு நீங்க தான் பிரதமர். தமிழ்நாடும் இந்தியா தான் கர்நாடகா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்காக எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க கட்சியில் உள்ளவங்க அவங்க அன்னிக்காக போராடிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும் அப்படின்னு? தமிழ்நாடு அரசு ஆண்மை உள்ள அரசாக தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா, மேகதாதுல அணை கட்டக்கூடாது.
அப்படிங்கிற உங்கள் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றணுண்ணே. ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஏற்கனவே தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. என்ன அதனுடைய வெளிப்பாடு என்ன நடத்திருக்கிறாங்க? இப்போ சட்டமன்றத்தில் நாங்கள் மேகதாரில் அணை கட்டக்கூடாதுன்னு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க. அதனால என்ன நீங்கள் அவங்க ஆக்ஷன் எடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க? நான் போய் அவங்க போய் பேசிட்டு வரேன் தானே போகிறாங்க. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லைண்ணே, இப்போ இத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசிட்டாரு சொல்லிட்டு இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் போராடினாங்களாண்ணே. உங்களுக்கு தானே மாற்றத்தை நம்பி இந்த மக்கள் வந்து உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. ஏன்னா நீங்கள் வந்து வீதியில் இறங்கின எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் எனக்கு காவிரி நதி உரிமைக்காக ஏன்னா போராடலை? ஏன் போராடலை? ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு வரல? உங்கள் அண்ணனுக்கு ஒரு பாதிப்பு வருது, உங்கள் அண்ணனுக்கு ஒரு அவப்பேர் வருதுங்கிறீங்களே. நாங்கள் குடிக்கிற தண்ணி இல்லாமல் அங்கே வாழ முடியாது, நீர் இல்லாமல் அங்கே வாழ முடியாது, சோறு இல்லாமல் அங்கே வாழ முடியாது, காற்று இல்லாமல் அங்கே வாழ முடியாது, நிலம் இல்லாமல் அங்கே வாழ முடியாது. இதெல்லாம் எப்போ நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் விமர்சிக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து மக்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நான் இருக்கிற கொள்ளிடம் பகுதியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் தான். இன்றைக்கி வந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணியாக கொடுக்குறாங்க. நீர் மட்டுமே போயிடுச்சு. அது காரணம் நீ காவிரியில் தண்ணி வராத காரணம். அங்கே ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு போராளியாக அவங்க மக்களால் பார்க்கப்படுகின்ற அந்த சிவகுமார் வந்து அங்கே வந்து அவர் சொல்கிறாருங்க, நான் வந்து காவிரியில் வந்து மேகதாரில் வந்து அணை கட்டுவேன்னு. இங்கே ஏங்க ஒருத்தங்க அது மாதிரி சொல்ல ஏங்க ஒரு தமிழன், ஒரு தமிழனும் ஆள் இல்லையா? கல்லணை என்று ஒரு வல்லணை கட்டிய கரிகால் பெருவாள சோழன் ஆண்ட இந்த நாட்டில் இன்றைக்கி நம்ம தமிழன் வந்து பன்னாட்டு நிறுவனத்துக்கு தண்ணி கட்டி நிற்கிறது. பன்னாட்டு நிறுவனம் அன்றைக்கி அந்த பிஸ்லரி ஆக்கோஃபெனா போல தமிழ்நாட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறதே கரிகால் கழுவன் கட்டிய கரிகால் சோழன் கட்டிய அந்த கல்லணைக்கே ஒரு அவப்பேரை நான் பார்க்குறேங்க. தமிழர்களுக்கு வந்து காசு கொடுத்தா தண்ணி வாங்கி குடிக்கணுங்கிற நிலை இன்றைக்கி அந்த கேன் 20 ரூபா 30 ரூபா தண்ணி கேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒழிஞ்சு போயிடும். இதெல்லாம் பற்றி யோசிக்கிற ஒரு மக்களாக என் மக்கள் எப்போ மாற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வழியில் துடிக்கின்ற ஒரு தமிழினத்தின் பிள்ளையாக நிற்கிறாங்க. போராடுது. அப்போ தமிழ்நாடு மட்டும் ஒரு கார்னரில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பலகீனங்களை பயன்படுத்திட்டு எப்போவுமே பெரிய அரசியலை வந்து டெல்லி தான் டிசைட் பண்ணும், கர்நாடகாவுக்கு ஃபேவராக தான் இருக்கும்னா அதே ஓட்டு தமிழ்நாட்டுக்கு இருக்குல்ல. அதே நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே பெற்றால் தானே இந்திய நாடாளுமன்றம். அதனால் வந்து வேறு விதமான முடிவுகளை தமிழ்நாட்டை எடுக்க வச்சிடாதீங்க. ஏற்கனவே 70-80 ஆண்டுகளாக கைவிட்டு இருந்த குரலை எல்லாம் மீண்டும் எழும்ப வச்சிடாதீங்க. நாங்கள் புதிதவங்க வச்சு உங்களுக்கு தெரியும், தேசியத்தின் பக்கம் மிக உறுதியாக நிற்கக்கூடியவர் சரியா. இன்னைக்கு ஒரு படம் போடலைங்கிறதுக்காக பாஜகக்காரங்க எந்திரிச்சு போறாங்கன்னா நாளைக்கு படம் போட்டாலும் போடாட்டியும் கர்நாடகாவில் பாஜகக்காரர் உட்காந்து போராடுவான்ல. அப்போ அங்கே இருக்கிறவன் வந்து போராட்டம் மேகதாதுன்னு வந்துன்னா கர்நாடகாக்காரனா மாறிடுறான். நீங்கள் மட்டும் இங்கே எப்போவுமே தேசியத்து பாஜகவாக இருப்பீங்கன்னா இட்ஸ் நாட் குட்ங்க. அதனால் இதை எல்லாத்தையும் நினச்சி முதலமைச்சர் தான் இதுக்கு வந்து ஒரு முழுமையான முடிவு எடுக்கணும். அப்படி எடுக்காத பட்சத்தில் வேறு வழி இல்லை. நாங்கள் இந்த அமைப்பின் சார்பாக எல்லா தலைவர்களும் சாதாரண தலைவர்கள் போராட்ட களத்தில் மட்டுமே வெற்றியை சுவைக்காமல் போராட்ட களத்தில் மட்டுமே தன்னோட ஆயுசை தொலைக்கிறது. அதனால் நாங்கள் சலிக்கிறதெல்லாம் இல்லை. அவங்க வந்தாங்கன்னா கூடுதல் பலமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரு ஹைலி வாய்ஸாக வந்து மத்தியில் ஆள்றவங்கள சொல்ல வைக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த கூட்டமைப்பு மிக ஸ்ட்ராங்கான போராட்டத்தை. நன்றி. வணக்கம், என்னோட பேர் மதுபாலா ராஜா. நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில மகளிரணி செயலாளராக இருக்கேன். என்னோட சொந்த ஊர் தருமபுரி. இந்த காவேரி நதி நீர் பிரச்சனைங்கிறது வந்து மிகப்பெரிய தலையெழுத்தாக இருக்குது நமக்கு. ஏன்னா நம்ம வாழ்வாதாரமே வந்து அந்த காவேரியை நம்பி தான் இருக்குது. நாங்கள்லாம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கோம். எங்களுக்கே எங்கள் ஊரில் தாங்க இருக்குது ஒகேனக்கல். ஆனால் எங்களுக்கே தண்ணி இல்லை. இந்த ஒகேனக்கல் குடிநீர் கூட்டு திட்டத்தையே ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் அனுபவிச்சுட்ருக்குறோம். அப்படி இருக்கிறப்ப எங்கள் ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு இவர் அணை கட்டுறேன்றாரு. அவர் ஊருக்கும் நம்ம அணை கட்டுற இடத்துக்கும் 70 கிலோமீட்டர் வித்தியாசம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஊரில் இருக்கிற 4 கிலோமீட்டருக்கு நீ ஏன் அணை கட்டுற? என்னோட சொத்தை, என்னோட உரிமையை முடக்கிற அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? எல்லாமே ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மனுஷன்ற. அப்புறம் அந்த நதிநீரை மட்டும் ஏன் உனக்குன்னு தனியாக பிரிக்கிற? அந்த பக்கம் முல்லை பெரியாரை பேன் பண்ணிக்கிறான், இந்த பக்கம் காவேரி நதி நீரை என்னத்துக்கு தான் சொந்தன்றான் கர்நாடகா. அப்போ நாம் யாருங்க? நாம் வந்து இந்த ஜனநாயக நாட்டில் தானே இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப அந்த உரிமையை போராடுறதுக்கு நம்ம இணையர் சமுதாயம் எல்லாம் ஒன்று கூடி நமக்கான உரிமையை பெறணும். இந்த காவேரி நதி நீரில் என் பிள்ளைங்களும் என் பேர பிள்ளைங்களும் அதுக்கான அந்த வளமையை பெற்றெடுக்கணுன்னுட்டு நான் இந்த அரசாங்கத்தை வந்து கைகூட்டி வேண்டி கேட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நாங்கள் எங்கள் தலைமை சொன்ன மாதிரியும் எங்கள் கூட்டமைப்பு சொன்ன மாதிரியும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் நீங்கள் எங்கே போய் போராடினாலும் எங்கள் உரிமைக்காக நாங்கள் எல்லாரும் களை இறங்குவோன்றதை உங்களுக்கு வந்து எச்சரிக்கையான பதிவாக நாங்கள் தெரிவிச்சுட்டு உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.